இந்த மாதிரி சிம்பிளான சூப்பரான வளையல் வந்து ஃபங்க்ஷனுக்காக நம்ம போடுவோம். இப்போ வந்து நான் வந்து கோயில் நோம்பிக்காக செஞ்சுருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து எங்கிட்ட வளையல் இல்லை, அதுங்காட்டி இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி ஈஸியாக செய்கிறதுக்காக நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிளான வளையல் செய்கிறதுக்கு நமக்கு 20 ரூபாய் போதும். அது வந்து நம்ம எப்படி செய்யணும் பார்க்கலாம். இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து ஏதாவது பழைய வளையல் இருந்தால் அது எடுத்துக்கோங்க. மிஸ்டேக் பண்ணிட்டேன். அது என்னென்னா சிங்கிள் வளையலாக எடுத்துருக்கிறேன். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி பட்டையாக இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சிங்கிள் இருந்தாலும் ஓகே. அதில் வந்து கொஞ்சம் நல்லா அடம்பாண்டு போட்டு ஒட்டிக்கோங்க. இல்லைன்னா அது சுற்றுறப்ப வந்து கழண்டு வந்துடும். இப்போ அது எல்லாமே நான் ஒட்டிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நூல் சுற்றிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து 5 ரூபா நூல் இருக்கல்ல, அது போதும். எங்கிட்ட அதுதான் இருந்தது. அது சுற்றினாமே நல்லா வருது. அதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வந்து நல்லா சுற்றிட்ட தேவையான அளவு. அதுக்கடுத்து அந்த வளையல் காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த வளையலில் வந்து இந்த நூல் வச்சு சுற்றிட்டேன். நூல் பத்தலைன்னா மறுபடியும் அதே மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த வளையல் ஃபுல்லாக சுற்றியாச்சு. இப்போ அந்த வளையல் சுற்றினதுக்கப்புறம் எங்கிட்ட இருந்து ஸ்டோன்ஸ் வச்சு ஒட்டியிருக்கிறேன். இந்த ஸ்டோன்ஸ் 5 ரூபாயும் 3 ரூபாயும் தான் வரும். அதுக்கப்புறம் பழைய கம் எங்கிட்ட இருந்தது, அதை வச்சு நான் ஒட்டிக்கிட்டேன். இப்போ எல்லாமே எங்கிட்ட வந்து ஆல்ரெடி வாங்கினதுலேருந்து தான் நான் அது எல்லாமே வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு நடுவில் கோல்டன் கலர் ஸ்டோனுமே ஒயிட் கலர் ஸ்டோனுமே சுற்றி ஒட்டிக்கிறேன். இப்படி 4 சைடுமே ஒட்டிக்கிறேன். இன்னும் 3 சைடு வைக்க அதுக்கப்புறம் ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒட்டியாச்சு. அதுக்கடுத்தது வந்து என்கிட்ட ஸ்டோன்ஸ் இருந்தது. இது வந்து நான் 3 வருஷத்துக்கு முன்னாடிருந்து இது வச்சுருக்கேன். ஸ்டோன்ஸ் வந்து 5 ரூபாய்க்கு இந்த வளையல் சுற்றுற அளவுக்கு வரும். இப்போ அது வந்து சுற்றி ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் எங்கிட்ட ஆல்ரெடி 2 ஸ்டோன் வளையல் இருந்தது. அதையும் பக்கத்தால் வச்சு பார்த்தா சூப்பராக இருந்தது. நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நோம்பிக்கான வளையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இதுக்கான கம்மு தான் வாங்கியிருக்கேன். அது கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்கள் வந்து அனபாண்டையும் போட்டு ஒட்டிக்கோங்க, இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு நாளைக்கு ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு vlog வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.